Hi students, today we are going to learn about food. Food lesson oda continuation தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Food habits in different places. அதாவது உணவு வகைகள் ஒவ்வொரு இடங்களுக்கும் மாறுபடும். Food habit of people at a place depends on the climate, culture and availability of food. For example, in coastal areas, people eat a lot of seafoods. India is a big country with different climate and culture. அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கும் உணவு வகைகள் என்ன பண்ணும், மாறுபடும். அதில் எப்படிலாம் மாறுபடும்னா கிளைமேட், காலநிலைகளை வைத்தும், அதுக்கப்புறம் கல்ச்சர், கலாச்சாரங்கள், அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். இப்போ அந்த இடத்துல எந்த ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் அமையும். ஓகேவா? இப்போ இந்தியா ஒரு பெரிய நாடு. அது கிளைமேட் அண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நாகரிகங்கள், அந்த கலாச்சாரங்கள் வித்தியாசமானது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கடலோரத்தில் வாழ்கிற மக்கள்லாம் எதை அதிகமாக சாப்பிடுவாங்க? இந்த கடல் உணவுகள், மீன், நண்டு, இந்த மாதிரி உணவுகள், இறால், இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க கடலுக்கு பக்கத்தில் வாழ்கிறதுனால அந்த மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துக்கிறாங்க. சவுத் இந்தியன்ஸ்னா யாரு? தென் இந்தியர்கள். சவுத் இந்தியன்ஸ் டிபெண்ட் ஆன் ரைஸ், தால், கோகனட், jaggery for their food. Hence, they make food like idli, sambar, கொல்கட்டை அண்ட் பாயாசம். அதாவது சவுத் இந்தியன்ஸ்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அரிசி, பருப்பு, தேங்காய், வெல்லம், இந்த உணவு வகைகள் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமாக அவங்க விரும்பி சாப்பிட்ற உணவு வகைகள் என்னென்னா இட்லி, சாம்பார், கொல்கட்டை அண்ட் பாயாசம். இதெல்லாம் அந்த சவுத் இந்தியன், தென் இந்தியர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நார்த் இந்தியன்ஸ். ஓகே, நார்த் இந்தியன்னா யாரு? வட இந்தியர்கள். நார்த் இந்தியன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வீட், ஆனியன், மில்க் அண்ட் கர்ட். Hence they make food like chapati, பரோட்டா அண்ட் லெஸி. வட இந்தியர்கள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? வீட்னா என்னது? கோதுமை. ஆனியன்னா உங்களுக்கு தெரியும் தானே, ஆனியன்ஸ், வெங்காயம். ஓகே, மில்க் அப்படின்னா பால், கர்ட்னா தயிர். ஓகேவா? இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அவங்க அதை சார்ந்து இருக்கிறாங்க இந்த வட இந்தியர்கள். இவங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவு என்னது? சப்பாத்தி, பரோட்டா, லெஸி. இந்த ஜூஸ் போடுவாங்கல்ல, தயிரில் ஜூஸ் போடுவாங்கல்ல, அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதை செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஃபுட் ஹேபிட்டட் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். அதாவது வயதிற்கு ஏற்றா போல நம்ம சாப்பிட்றது. ஓகேவா? அது என்னன்றத இப்போ பார்ப்போம். த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எ பர்சன் நீட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஏஜ். அதாவது வயதிற்கு ஏற்றாற் போல நம்ம உணவுகளை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் these needs change with or groups and level of physical activities. அதாவது ஒவ்வொருத்தவங்க செயல்படுற விதங்கள், அதாவது உடல், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னா செயல்படுறோம்ல. இப்போ வேலை செய்யறதுக்கு உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்குறோம். அவங்களாம் அந்த வேலையை பொறுத்து என்ன பண்ணுவாங்க? அதிகமாக அந்த ஃபுட்டை எடுத்துக்குவாங்க. Athletes may need more amount of energy during trainings. Young child should eat a wide variety of food. அதாவது அதிகமாக வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு ஆற்றல் தேவைப்படும். அதனால அந்த ஆற்றல் நிறைந்த உணவுகளை அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது யங் சில்ட்ரன், அதாவது சின்ன குழந்தைகள்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிட கற்றுக்கணும். அதுவும் ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட கற்றுக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ் கேன் பி ஈட்டன் பை த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் குட் ஹெல்த். அதாவது சில்ட்ரன் என்ன சாப்பிடணும்?
யங் அடல்ட் என்ன சாப்பிடணும், ஓல்ட் அடல்ட் என்ன சாப்பிடணும், அதெல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடல் நிலையை பேணி காக்க முடியும். ஓகேவா? சில்ட்ரன்லாம் என்ன சாப்பிடலாம், மில்க்னா என்னது, பால், ஹனி தேன், ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பழங்கள், வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகள்லாம் நல்லா எடுத்துக்கணும், ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னா முழு தானியங்கள், எல்லா தானியங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். எக்னா என்னது, முட்டை, ஸ்பரூட்டட் சீட்ஸ் அப்படின்னா முளை கட்டிய தானியங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தானே ஸ்பரூட்டட் சீட்ஸ்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபிஷ், அதாவது மீன் நல்லா எடுத்துக்கலாம். இந்த சில்ட்ரன்ஸ்லாம் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், மில்க், ஹனி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ், எக், ஸ்பரூட்டட் சீட்ஸ் அண்ட் ஃபிஷ் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். யங் அடல்ட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டில் அண்ணன் இருக்காங்கல்ல, அண்ணன் அக்கா, அவங்க தான் யங் அடல்ட். ஓகேவா? ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லா காய்கறிகளும் அவங்க சாப்பிட்லாம். அண்ட் ஃப்ரூட்ஸ் பழங்கள் சாப்பிட்லாம். சீ ஃபுட் அதாவது கடல் உணவுகள், மீன், நண்டு, இறால் இது மாதிரி சாப்பிட்லாம். கிரீன்ஸ் கீரைகள். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் அதாவது மில்க்னா பால். ஓகேவா? பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ஓல்டு அடல்ட்ஸ். ஃபைபர்ஸ் ஃபுட்னா என்னது, நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் வயசானவங்க அதிகமாக எடுத்துக்கணும். லோ ஃபேட் டயட்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபுட் வித் லெஸ் சால்ட், ராகி, திணை அண்ட் பேர்ல் மில்லட். அதாவது ஃபைபர் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை இந்த ஓல்டு அடல்ட் எடுத்துக்கணும். லோ ஃபேட் அதாவது கொழுப்பு நிறைந்த உணவுகளை அவங்க தவிர்க்கணும். என்ன பண்ணணும், எண்ணெய் இந்த மாதிரிலாம் கொழுப்பு ஐட்டம் இருக்குல்ல அதெல்லாம் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஃபுட் வித் லெஸ் சால்ட் கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிட்ணும். ஓகேவா? சால்ட் என்ன பண்ணக்கூடாது, உப்பை அதிகமாக அவங்க சேர்த்துக்க கூடாது. அரை உப்பு சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க கொஞ்சமாக உப்பு சாப்பிடணும். ராகி, அப்புறம் திணை, அப்புறம் கம்பு இதெல்லாம் அவங்க எடுத்துக்கணும். ஓகேவா? Try to answer. Some of the famous food items of Tamil Nadu are given below. Write the food items of the particular places. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் ஃபேமஸாக இருக்கும். அது என்னன்றத இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஊரையும் கொடுத்துருக்குறாங்க. மேலே அல்வா, முறுக்கு, ஜாக் ஃப்ரூட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த உணவு வகைகள் பொருந்தும் அப்படின்றத இதில் நம்ம எடுத்து எழுதணும். மணப்பாறை இஸ் ஃபேமஸ் ஃபார், உங்களுக்கு தெரியுமா மணப்பாறையில் எது ஃபேமஸாக இருக்குன்னு? முறுக்கு. என்னது? முறுக்கு. எடுத்து எழுத MURUKKU முறுக்கு. The நீலகிரி இஸ் ஃபேமஸ் ஃபார், நீலகிரியில் என்ன ஃபேமஸ்? TEA. ஓகே. பன்ருட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்னா என்னது? பலாப்பழம். JACKFRUIT ஜாக் ஃப்ரூட். நெக்ஸ்ட், கொல்லிமலை இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ் அப்படின்னா மசாலா பொருட்கள். ஓகேவா? SPICES ஸ்பைசஸ். ஓகே. திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார், என்னது திருநெல்வேலியில்? அல்வா. ஹல்வா. HALWA ஹல்வா. கோவில்பட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் கடலை மிட்டாய். KADALAI கடலை மிட்டாய். MITAI
TTAI கடலை மிட்டாய். சேலம் இஸ் ஃபேமஸ் ஃபார் மேங்கோ. MANGO மேங்கோ. இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதில் உள்ளது தான் நம்ம எடுத்து இங்கே எழுதுகிறோம். எந்த ஊருக்கு எந்தெந்த உணவு வகைகள் பிரபலமாக இருக்குது அப்படின்றத எழுதியிருக்கோம். ஓகேவா? மணப்பாறை இஸ் ஃபேமஸ் ஃபார் முறுக்கு. The Nilagiri is famous for tea. Panruti is famous for jackfruit. Kollimalai is famous for spices. Tirunelveli is famous for halwa. Kovilpatti is famous for kadalai mittai. Salem is famous for mango. Next one, let us discuss. Observe the picture. Who needs more nutrients food? Why? A and B. A and B picture நல்லா பாருங்க. யாருக்கு அதிக நியூட்ரியன்ட் ஃபுட் வந்து தேவைப்படும், ஏன் அப்படின்றத இதில் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஏல என்ன பண்ணுறாங்க? லேப்டாப் பார்த்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்படுமா? தேவைப்படாது. ஆனால் இவங்கள பாருங்க, அதிகமாக உடல் உழைப்பு பண்ணுறாங்க, வண்டி இழுத்துக்கிட்டே நடந்து வராங்க. அப்போ இவங்களுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும். அப்போ நியூட்ரியன்ட் ஃபுட்லாம் அதிகமாக இவங்க எடுத்துக்கணும். பி. ஓகேவா? பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ட்ரை டு ஆன்சர். டூ யூ present prepare the some food items for all festivals? If not, write the name of special food item prepared on different festivals. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க உங்க வீட்டில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் என்னென்ன உணவு வகைகள் நீங்க சமைப்பீங்க அப்படின்றத உங்க அம்மாட்ட கேட்டு நீங்க இந்த இதில் எழுதணும். ஓகேவா? இங்க நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல், இப்போ தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் அப்படின்னா அங்கே இந்த ஃபெஸ்டிவல்ஸ் நேமை எழுதணும். ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்டு, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ பொங்கல்னா பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதை இங்கே வந்து எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.